அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 9. நீ நம்ம என்ன சுற்றுமுறை பார்க்க போறோம்னா உள்நான்கு அப்படின்ற ஒரு காலடியும் அதற்கான சுற்றுமுறை பார்க்க போறோம். இதற்கு 4 வீடு 4 அடி பிரிப்பு அப்படின்னு பல பேர்கள் இருக்கு. இது நம்ம எப்படி செய்யலான்றது நீங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கிங்க. பா மாதிரி போட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்க மாதிரி. நான் அப்போ தான் உங்களுக்கு இந்த காலடி செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்ற நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த காலடி பார்த்துருப்பீங்க. அது எப்படி செய்யலான்ற செஞ்சு காட்டுறேன் பாருங்க. முதல்ல இந்த பா நமக்கு முன்பக்கம் இருக்க மாதிரி என்னோட இடதுகால் மாடு எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த நிலையை பற்றிலாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நம்ம இடதுகால் மாடு இருக்கும், வலதுகால் பின்னாடி இருக்கும். இந்த பா நமக்கு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதில் வலது காலை இந்த மூலையிலையும் இடது காலை முன்னாடி இதிலே வைக்கணும். நம்ம இன்னும் இந்த காலடி நம்ம கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். உங்களோட பயிற்சிக்காக நான் இந்த அளவில் நான் செஞ்சு காட்டுறேன். இடதுகால் மாடி வலதுகால் பின்னாடி வச்சுக்கிறோம். இல்லை முதல்ல ஒரு அம்புக்குறி போட்டிருப்போம். 1 நாங்கள் எழுதியிருப்போம். இப்போ காலை எதிர் திசையில் திருகி இந்த இடதுகால் எடுத்து இந்த 1ல் வைக்கிறோம் முதல்ல. அடுத்து வலதுகால் பின்புறம் இருக்கிறத சுற்றி கொண்டு வந்து 2ல் வைக்கிறோம். சில அடுத்து இடதுல இங்கிருந்து ஒரு அம்புக்குறி போட்டிருப்போம். இந்த 2ல் இருக்க கால் எடுத்து 3ல் வைக்கிறோம். பின்னாடி இடது கால் எடுத்துட்டு வந்து ஆரம்பிச்ச 4ல வச்சிடறோம். சரிங்களா? அப்போ இடது வலது வலது இடது 4 ஸ்டெப்பு தான். நான் திரும்பி செய்கிறேன் பாருங்க. முதல்ல இடது, அடுத்து வலது, அடுத்து வலது, இடது. இது 4 கிண்ணின்னு சொல்லுவாங்க, 4 கட்டம்னு சொல்லுவாங்க, 4 வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்நான்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ கையை சுழற்சி பண்ணிக்கிட்டே நம்ம செய்யணும். அப்போ தான் காலடி தெளிவாக செய்யும் பொழுது குச்சி சுற்றும் போது குழப்பலாம் வரும். கை சுழற்சிட்டே செய்கிறோம். திருகி இடது, அடுத்து வலது, அடுத்து திருகி வலது, இடது. நான் செய்கிற மாதிரி காலை தூக்கி தூக்கி வச்சு செஞ்சு பழகுங்க. சரிங்களா? இந்த காலடி நல்லா செஞ்சு கொஞ்சம் ஒரு மிதமான வேகத்தில் நல்லா செஞ்சு பழகிங்க. சரிங்களா? இதோட சுற்றுமுறை எப்படி செய்யலான்ற நம்ம செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம முன்கூட்டியே முன்னிட்டு பின்வாரல் அப்படின்ற சுற்றுலாம் போட்டிருப்போம். அதே சுற்று தான் நம்ம இதுலேயும் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுன்றதை பார்த்துங்க. முதல்ல கம்பை நிலையில் நின்றுக்கிறோம். ஆதி நிலையில் நின்றுக்கிறோம். இடதுகால் மாடு இருக்குது. முதல்ல எதிர் திசை திருகி முன்னிருந்து ஒரு வாரல், 2வது வாரல் போடும்போது முதல் காலடி எடுத்து வச்சிடறோம். 2 வாரல் கம்பை முன்னாடி எடுத்துகிட்டு முன் வெட்டு போடும் பொழுது அடுத்த காலடி எடுத்துக்கிறோம். வெட்டு. அடுத்து எதிர் திசை திரும்பியும் ஒரு வாரல், 2 வாரல், முன் வெட்டு. சரிங்களா? இந்த வாரல் எப்பயுமே முன்பக்கம் தான் ஆரம்பிக்கணும். இந்த விதிகள் எல்லாமே முன்னாடி இருந்த காலையில் நம்ம பேசியிருப்போம். திரும்பி செய்கிறேன் பாருங்க. எதிர் திசை திரும்பிக்கிறேன். முன்பக்கம் இருந்து ஒரு வாரல், 2 வாரல். இந்த 2 வாரலுமே நேராக பின்னோக்கி இருக்கக்கூடிய தாடையில் அடிக்கிற மாதிரி போகணும். வெட்டு நேராக முன்னோக்கி மண்டையில் அடிக்கிற மாதிரி வரும். வெட்டு. எதிர் திசை நோக்கி ஒரு வாரல், 2 வாரல், வெட்டு. சரிங்களா? ஒரு மிதமான அதில் செய்யும் பொழுது 1 வாரல், 2 வாரல், வெட்டு, 1 வாரல், 2 வாரல், வெட்டு. இந்த காலை வைக்கும் பொழுது எல்லா திசையில் வைக்கும் பொழுது முன்னாடி வைக்கிற காலை 90 மடக்கி வைக்கணும். திருக்கும்போது இந்த கால் மடக்கிக்கணும். பின்னங்கால் 1 வாரல், 2 வாரல், வெட்டு, 1 வாரல், 2 வாரல், வெட்டு. இந்த சுற்று தான் உள்நான்கு, இல்லை 4 அடி பிரிப்பு, இல்லை 4 வீடுன்னு சொல்லுவோம். இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. அடுத்த காலையில் நம்ம அடுத்த சுற்றுகள் பார்க்கலாம். ஒரு மிதமான வேகத்தில் செஞ்சு காட்டுறோம் பாருங்க. இதே போல அனைத்து பிடியிலும் நம்ம பயிற்சி பண்ணிக்கிற சிறந்தது. முச்சான் பிடியிலையும் பயிற்சி பண்ணிக்கணும், நடுக்கம்பளையும் பயிற்சி பண்ணிக்கணும். அதே மாதிரி தனித்தனியாக வலது இடது 2 கைகளையும் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். சரிங்களா? இது மாதிரி அனைத்து பிடிகளிலுமே இந்த சுற்றுமுறை பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிறந்த முறையில் இந்த சுற்று நமக்கு வரும். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.